இன்றைய செய்திகள். அரசு மரியாதையுடன் விடைபெறும் இயக்குனர் இமயம். தமிழ் சினிமாவின் ஆக சிறந்த படைப்பாளி பாரதிராஜா அவர்களின் மறைவுக்கு முழு அரசு மரியாதை செலுத்தப்படும் என தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். தம்பி விஜயின் முடிவு நெகிழ்ச்சி அளிக்கிறது. நடிகர் பிரபு பெருமிதம். பாரதிராஜா உடலுக்கு அரசு மரியாதை வழங்கப்படும் என அறிவித்த முதல்வர் விஜய்க்கு நடிகர் பிரபு தனது மனமார்ந்த நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துள்ளார். தம்பி விஜய் எடுத்த இந்த முடிவு மிகவும் பாராட்டுக்குரியது என அவர் உருக்கமாக குறிப்பிட்டுள்ளார். இமயம் என்றும் வீழ்வதில்லை. திருச்சி சிவாவின் உணர்ச்சி பூர்வ அஞ்சலி. இமயத்துக்கு மரணமே கிடையாது என பாராளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். பாரதிராஜாவின் கலைப்பயணம் தமிழர்களின் நெஞ்சங்களில் என்றும் நிலைத்திருக்கும் என அவர் தனது இரங்கலில் தெரிவித்துள்ளார். களத்தில் இறங்கிய அமைச்சர்கள். முதல்வர் விஜயின் அதிரடி உத்தரவு. மறைந்த இயக்குனர் பாரதிராஜாவின் உடலுக்கு தமிழக அரசின் சார்பில் அமைச்சர்கள் நேரில் சென்று அஞ்சலி செலுத்த வேண்டும் என முதல்வர் விஜய் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதற்கென தனி குழுவினர் விரைந்துள்ளனர். பெற்றோரை விட அவரிடமே அதிகம் கடமைப்பட்டுள்ளேன். இயக்குனர் மிக்சின் கண்ணீர். எனது தாய் தந்தைக்கு கூட நான் இந்த அளவுக்கு கடமைப்பட்டதில்லை என இயக்குனர் மிக்சின் பாரதிராஜாவின் மறைவு குறித்து தனது உச்சக்கட்ட நன்றி உணர்வையும் உருக்கத்தையும் வெளிப்படுத்தியுள்ளார். திரையுலகின் இமயம் மறைவு. சோகத்தில் இல்லம். தமிழ் சினிமாவின் திசையை மாற்றியமைத்த மாபெரும் இயக்குனர் பாரதிராஜா அவர்களின் மறைவு அவரது இல்லத்தை பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. கிராமத்தின் மண்ணின் வாசனை வெளித்திரையில் கொண்டு வந்த அந்த மாபெரும் கலைஞரின் மறைவை ஏற்க முடியாமல் அவரது குடும்பத்தினரும் கிராமத்து சொந்தங்களும் கண்ணீரில் மூழ்கியுள்ளனர். அரசு மரியாதையுடன் இறுதி அஞ்சலி. தமிழக திரையுலகிற்கு பாரதிராஜா ஆற்றிய ஈடு இணையற்ற பங்களிப்பை போற்றும் வகையில் தமிழக அரசின் சார்பில் அவருக்கு முழு அரசு மரியாதை செலுத்தப்பட்டது. தமிழக அரசின் சார்பில் அவருக்கு முழு அரசு மரியாதை நடத்தப்பட உள்ளது. பிரபலங்கள் மற்றும் தலைவர்கள் அஞ்சலி. இயக்குனர் இமயத்திற்கு இறுதி அஞ்சலி செலுத்த அரசியல் கட்சி தலைவர்களும் திரையுலகின் முன்னணி நட்சத்திரங்களும் இயக்குநர்களும் வரிசையாக திரண்டனர். திரையுலகில் அவர் உருவாக்கிய பல சாதனைகள் நினைவு கூர்ந்து கண்ணீர் மல்க தங்களது இறுதி மரியாதையை அவர்கள் செலுத்தினர். வேதம் புதியது குறித்து வன்னியரசு நிகழ்ச்சி. பாரதிராஜா அவர்களின் மறைவு குறித்து பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வன்னியரசு அவரது புரட்சிகரமான படைப்புகளை நினைவுகூர்ந்தார். அன்றைய காலகட்டத்திலேயே சாதிய கட்டமைப்புக்கு எதிராக வேதம் புதியது போன்ற மாபெரும் புரட்சி படத்தை எடுத்தவர் பாரதிராஜா. அந்த படத்தை இன்று எடுத்தால் இந்த சமூகம் வரவிடுமா என அவர் மிகவும் நெகிழ்ச்சியோடு கேள்வி எழுப்பியுள்ளார். அரசியல் அமைப்புகளை மறுத்த கொள்கை நாயகன். திரையுலகை தாண்டி பாரதிராஜா அவர்களுக்கு அரசியலிலும் பெரும் வரவேற்பு இருந்தது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர்கள் கலைஞர் கருணாநிதி மற்றும் செல்வி ஜெயலலிதா ஆகியோர் பலமுறை அவரை அரசியலுக்கு அழைத்தும் அவர் அதை மென்மையாக மறுத்தார். கலைஞர் மீது அதீத பற்றும் நட்பும் வைத்திருந்த போதிலும் கடைசி வரை தன் கொள்கையிலிருந்து மாறாமல் ஒரு முழு நேர கலைஞனாகவே வாழ்ந்து முடித்துள்ளார் இயக்குனர் இமயம். மரியானோவா நியூஸ் சேனலுக்கு புதியவராக இருந்தால் மரியானோவா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.